எலிமினேட்டர் மேட்ச்சில் எரிமலையாக வெடித்த டெல்லி அணி என்னங்க இப்படி ஆகிப்போச்சு, ஆமாங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் குசு குசுன்னு பேசி போகிற அளவுக்கு குஜராத் பார்த்தீங்கன்னா தோல்வியை தழுவியது என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு இப்போ செவத்தில் ஒரு பள்ளியோட ஏப்பா டெல்லி மேட்ச் என்னாச்சு நீ முதல்ல டிவி ஆன் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குற அளவுக்கு டெல்லி பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு முதல்ல பவுலிங் இருந்திருக்கா. உள்ள வந்த குஜராத் அணி பார்த்தீங்கன்னா 168 ரன்கள் 7 விக்கெட் இழப்புக்கு. யார் அடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா பெத் மூனி பார்த்தீங்கன்னா 51 பால் 62 ரன்கள், ஷார்ஜா வார்கம் பார்த்தீங்கன்னா 25 பால் 35 ரன்கள். மீதி எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீதி எல்லாரும் அவ்வளோ இவங்க 2 பேர் ஆடிட்டாங்க, நாங்கள் எதுக்கு ஆடணும் அப்படின்ட்டு எல்லாரும் போய் கொண்டாங்க. அதனால 168 தான் அடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இறங்கினா இதுவே நல்ல ஸ்கோர் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டெல்லி அணி பார்த்தீங்கன்னா இதுக்கு போய் நல்ல ஸ்கோர், நாங்களே 200 அடிச்சாலும் திருப்பி அடிச்சு போடுவோம் அப்படின்ற மாதிரி எலிமினேட்டர்னால எங்களுக்கு சப்ப மேட்டர் அப்படின்ட்டு உள்ள வந்த டெல்லி பார்த்தீங்கன்னா 169 ரன்கள் 3 விக்கெட் இழப்புக்கு 15.4 ஓவரில். லிஸ்லி லீ பார்த்தீங்கன்னா பிரெட்லி ப்ரூஸ்லி எல்லாம் அந்த காலத்தில் ஃபேமஸ், லிஸ்லி லீ தான் இந்த காலத்தில் ஃபேமஸ் அப்படின்ட்டு 24 பால் 43 ரன்கள். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 23 பால் 41 ரன்கள். எனக்கு அது தொண்டை கட்டி போச்சு. ஐயோ 15.4 ஓவரில் டெல்லி அணி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு விட்டது 169 ரன்கள். இது வரைக்கும் 4 டைம் ஃபைனல் போயிருக்கு நம்ம டெல்லி அணி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் 2வது அணியாக ஃபைனல் போனவங்க தான் பார்த்தீங்கன்னா கப்பு ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு தான் வந்து கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஆர்சிபி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, இருந்தாலும் டெல்லி அணிக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம்.